வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் அதாவது 200 கிராம் பெண்ணை பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையவே தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாஸ்தா உள்ளே போட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தா பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இடையில நல்லா கலந்து விட்டு இது வேக வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா நல்லா கட் ஆகுது பாருங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே 400 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தீங்கன்னா கரெக்டாக 2 கப் இருக்குது. இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு மசாலா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சிக்கனை இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நாம் இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கோங்க. சிக்கன் உள்ள தண்ணியில இது நல்லா வெந்துடும் பாருங்க. இடையில அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் உள்ள தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இது மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். இதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம இதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாஸ்தா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், 1 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பாஸ்தா வேக வச்சு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது சூடோடையே சாப்பிட்டுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா இது ரொம்ப திக்காயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.